2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து கட்சிகளும் அனைத்து விதமான தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டுள்ள இந்த காலகட்டத்தில் ஒருபுறம் என்டிஏ கூட்டணி, மறுபுறம் இந்தியா கூட்டணி ஆகிய கூட்டணி கட்சிகள் தங்களை வலுப்படுத்த பல்வேறு கட்சிகளை ஒருங்கிணைக்க எடுத்திருக்கும் முயற்சியின் மத்தியில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் கட்சியானது எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தால் அதற்கு முதல் தேர்வு சந்திக்க போகும் தமிழக வெற்றி கழகம் கட்சியானது அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தலைமையில் அதிகமான மாவட்டங்களில் தனது பரப்புரையை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். தற்போதுள்ள சூழ்நிலையில் ஒரு செய்தி ஒன்று பரவி கொண்டிருக்கிறது. தாவேகாவுடன் சீமான் அவர்களோட அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைத்தால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும், அந்த கூட்டணி சாத்தியமா? ஏன்னால் சீமான் தன்னை தலைவர் என்று சொல்லிக் கொள்ளும், தான் தான் முதல்வர் என்று சொல்லிக் கொள்ளும் அதே வேளையில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் நான் தான் முதல்வர் என்று அது வந்து சாத்தியமா? அந்த கூட்டணி சாத்தியமா அல்லது இது வெறும் ஊடகங்களுடைய யூகமா அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது? அதை பற்றி உங்கள் கருத்து? இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து மேக்சிமம் இது வந்து ஒரு யூகமாக தான் கருதப்படும். ஏனென்றால் பல பேருக்கு என்னன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து தன்னோட மாநாடை அறிவிக்கும் போதே சில விஷயங்களை பத்தி சொல்லிட்டார். டோட்டலாவே அவர் வந்து திராவிட கொள்கையில் சேர்த்து பிடிக்கிறார். ஆனால் திரு சீமான் அவர்கள் வந்து திராவிட கொள்கையிலிருந்து ஒதுங்கி அவர் தமிழ் தேசியத்தை பற்றி சொல்கிறார். இருவேறு கட்டங்களாக பிரிந்து இருக்கும் இடத்தில் இவர்கள் எவ்வாறு ஒன்றினர்? ஆனால் அரசியலில் வந்து கொள்கை வேறு கூட்டணி வேறு என்பது போலத்தான் எப்பொழுதுமே அரசியல் கூட்டணியானது அமையும். எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்திருப்பதே வந்து ஒரு முரண்பாடான கூட்டணி. ஏனென்றால் அவங்க தலைவர் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்க சொன்னப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனி ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்க மாட்டேன், அந்த தவறை நான் திரும்ப செய்ய மாட்டேன். ஆனால் இன்று கூட்டணியில் இருக்கிறார்கள். ஏன்னா அதற்கு அடுத்த கட்ட தலைவர்கள். இது போல ஒருவேளை உருவானால் தமிழக வெற்றி கழகமும் திரு சீமான் அவர்களது நாம் தமிழர் கட்சியும் இணைந்தால், இது இருவேறு துருவங்கள் இணைந்தால் வெற்றிக்கான வழி சாத்தியமாகும். மற்ற இரு பெருங்கட்சிகள் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மிக பெரும் தோல்வியை அடைவதற்கான வாய்ப்புகளை வழிவகுக்கும். அதற்கு வந்து இரு கட்சி தலைவர்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் இருவரிடமே இருப்பது ஒரு அசாத்திய திறமை பெற்ற இளைஞர்களது கூட்டமானது அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இளைஞர்கள் கையில் தான் இந்த நமது அரசியல் அமைப்பு கெட்டுமாயின் ஒரு மிக பெரும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தலாம் என்பது போலதான் என்னோட கருத்து இருக்குது. இதை பத்தி நம்ம வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் தான் பார்க்க முடியும். அடுத்த கேள்வி, உங்களுக்கு தெரியும், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது இரு பெரும் பிளவை சந்தித்து தந்தை மகன் இருவரும் தனித்தனி துருவங்களை நோக்கி நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இரண்டு கட்சிகளும் பொதுக்குழுவை நடத்திவிட்டு நான் தான் அந்த கட்சிக்கோட ஓனர் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சூழலில் ஒருவேளை யாருக்கு அந்த மாமரம் சின்னமானது ஒதுக்கப்படும்? அதை எப்படி, அந்த கட்சி பிளவு என்பது நிரந்தரமானதா அல்லது இணைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? அப்படி இணையவில்லை என்றால் இப்ப அஇஅதிமுக பிளவுபட்டதை போல எடப்பாடி பழனிசாமி அப்பர் ஹேண்ட் எடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணி மேல டெல்லியை சரி பண்ணி அது வந்து சின்னத்தை பெற்றுவிட்டார். அதே போல இவர்களுக்கும் ஒரு 9 எம்எல்ஏக்கள் உள்ள இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது பிளவை சந்தித்துள்ளது. யாருக்கு சின்னமானது ஒதுக்கப்படும் அந்த மாம்பழ சின்னம் என்று உங்களுடைய கருத்து என்ன? தந்தை மகன் இருவருக்குமான இது போட்டியும் அல்ல, இதில் வந்து பிளவும் அல்ல. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பொதுமக்கள், இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியானது வன்னியர் சொந்தங்களுக்கான கட்சி. இது முதல்ல வந்து வன்னியர் சங்கமாக அமைக்கப்பட்டு அது வந்து முழுமை பெற்று அது ஒரு அரசியல் கட்சியாக பிரவேசம் எடுத்ததுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. இதை கூட அறியாமல் தந்தை மகன் இருவருமே சண்டை போட்டுக் கொள்வது என்பது வந்து நகைப்பிற்குரியது. இது வந்து அரசியலில் ஒரு மிகவும் கீழ்த்தரமான ஒரு செயலாக கருதப்படும். இந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திரு ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சியை கட்டி காத்து பல்வேறு குழுக்களாக பல உயிர்களை பலி கொடுத்து மேல் நோக்கி கொண்டு வந்த இந்த கட்சியை இன்று ஒரு மகன் ஒரு தனியாக பிரித்து எடுத்து செல்கிறார் என்றால் இது வந்து பின்னோக்கித்தான் தள்ளப்படுமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து வெற்றியை பெற்று தராது. மற்றொரு பட்சத்தில் மாம்பழம் எனக்குத்தான் மாம்பழம் உனக்குத்தான் என்பது போல சின்னத்தை இவர்கள் போட்டி போட்டு சண்டையிட்டு கொண்டிருந்தால்
யார் முதல் அமித்ஷா என்னும் பிள்ளையார் அல்லது அன்புமணி என்னும் பிள்ளையார் சிவபெருமானாகிய அமித்ஷாவை சுத்தி வந்து பெற்றாலும் பெறலாம், அல்லது அமித்ஷாவாகிய சிவபெருமானிடம் திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் சுற்றி வந்து அந்த மாம்பழத்தை பெற யார் பெறப் போகிறார்கள் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்கப்படும். ஆனால் இவர்கள் இருவரும் இணைந்திருந்தால் இன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து மேலேறி மீடேறி வருமே தவிர, மற்றபடி பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சரி அந்த பாட்டாளி தோழர்களுக்கும் பின்னடைவை தான் ஏற்படுத்தும் என்பது எனது கருத்து. நீங்க சொல்வது போல சிவபெருமான் பிள்ளையார் என்று இரு வரியில் சொல்லி முடித்து விட்டீர்கள். முருகப்பெருமான் என்று ஒருத்தர் இருக்கிறார். இதில் யார் தோற்கிறார்களோ அவர்கள் முருகப்பெருமானை எடுத்துக்கொள்ளணும். சப்போஸ் திரு ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த மாம்பழ சின்னத்தை பெற்றுட்டாருன்னா அவர் பிள்ளையாரா மாறிடுவாரு. திரு ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க, அவங்க வந்து சுத்தி வந்து வாங்கினா அவர் பிள்ளையாரா மாறிடுவார். அப்ப தோற்றவர்கள் முருகப்பெருமானாகவும் தோற்காது வெற்றி பெறுபவர்கள் பிள்ளையாராகவும் மாறித்தான் ஆகும். ஒன்றும் செய்ய பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த கேள்வி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் திரு டிடிவி தினகரன் சார் அவர்கள் திடீரென்று என்டிஏ கூட்டணியிலிருந்து தன்னை விலக்கி கொண்டார். பார்த்துருப்பீங்க, இறுதி நாளுக்கு முன்னதாக பிஜேபியோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சந்தித்து மீண்டும் கூட்டணியில் இணையுமாறு வலியுறுத்தியதாகவும் அதை மீண்டும் அவர் நிராகரித்து விட்டதாகவும், தற்போது எந்த மாதிரியான அவர் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகியது பின்னடைவுதான் என்றாலும் ஓபிஎஸ் அவர்களும் சரி டிடிவி தினகரன் சார் அவர்களும் சரி என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவதாக சொல்வது என்டிஏ கூட்டணிக்கு சற்று பின்னடைவுதான் இல்லையா? ஸோ அந்த பின்னடைவை சரி செய்ய என்டிஏ கூட்டணி எந்த மாதிரி முயற்சிகளை மேற்கொள்ளும்? ஒருவேளை டிடிவி தினகரன் சார் அவர்கள் மீண்டும் இணைய வாய்ப்பு உள்ளதா? அப்படி இணையாவிட்டால் அவர் எடுக்க போகும் அடுத்த கட்ட முடிவு என்னவாக இருக்கும் என்பதை பற்றி தங்கள் கருத்து. என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரை அதில் திரு டிடிவி தினகரன் அவர்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது ஒரு முக்கிய அங்கம் வகித்து அவர்கள் எம்பி தேர்தலில் பெருவாரியான இடங்களில் 2வது இடத்திற்கு வருவதற்கான அனைத்து வேலைகளையும் அந்த கட்சி செய்து அந்த என்டிஏ கூட்டணி என்பதை கொஞ்சம் வலுப்படுத்தியதற்கு காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இது கண்டிப்பாக வந்து அந்த தலைமையை ஒத்துக்கொண்டது. திரு அண்ணாமலை அவர்களே அதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இதை விடுத்து இவர்கள் என்டிஏ கூட்டணியை விட்டு அவர் வந்தது ஒரு மிக சரியான தீர்வாக இருக்கும். ஏனென்றால் அவர் சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களை எதிர்த்து எங்களை கொலை செய்யும் அளவிற்கு கொலை செய்யும் என்ன சொன்னா, எங்கள் கட்சியை வந்து அகற்றுவதற்கு என்னென்ன வேலையெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கிறார், அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுடன் எப்படி நாங்கள் இணைவது? நாங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். என்டிஏ கூட்டணியில் உள்ள திரு அமித்ஷா அவர்கள் வந்து சொன்னதன் பேர்ல திரு பிரதமர் அவர்களுக்காக நாங்க இந்த கூட்டணியில சேர்ந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சரியான விஷயம். இதுவான விஷயங்கள் நடக்காத பட்சத்தில் அவர் வந்து என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்க ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவரோட கட்சியில இருக்க தொண்டர்களோட அவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, திரு டிடிவி தினகரன் வந்து அவரோட தொண்டர்களோட குரலை வந்து எப்பயுமே கரெக்டா கேட்பார், அந்த விஷயங்களை எடுத்துக்குவாரு, அதே நேரத்தில் அவர் தெளிவா பேசுவார். அப்படி இவர் எடுத்திருக்கிற இந்த என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளிவந்த விஷயமானது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையான விஷயமாகத்தான் நான் அதை கருதுகிறேன். அதுபோல அவர் இந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக கேண்டிடேட்டா நிற்கிற வரை நாங்கள் அந்த கூட்டணிக்கு வரமாட்டோம் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் விடுக்கிறார். அப்போ ஸ்டேட்மெண்ட் விடுக்கிறப்ப இது நடக்குமா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் முதல்வர் கேண்டிடேட் என்று சொல்லிக் கொண்டார். ஆனால் என்டிஏ கூட்டணியில் உள்ள தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் இதுவரை முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு வார்த்தை இதுவரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் விடல. அப்படி இருக்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை முதலமைச்சர் கேண்டிடேட்டா இல்லாத பட்சத்தில் வேணும் என்றால் என்டிஏ கூட்டணியில் திரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ திரு ஐயா ஓபிஎஸ் அவர்களது இணைவோ அல்லது திருமதி சசிகலா அம்மையாரது இணைவோ இல்லது ஒருங்கிணைந்த ஒரு அதிமுகவோ உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு மேலும் பட்சத்தில் திரு என்டிஏ கூட்டணியை விட்டு திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்தது வந்து ஒரு சரியான செயல். அவர் தனது கருத்தை அழுத்தமாக ஆழமாக பதித்திருக்கிறார். இந்த பதிப்பானது திரு அமித்ஷா அவர்களுக்குத்தான் தெரிய வேண்டும். அதுபோல திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை பற்றியும் அவர் சொல்லுகின்ற ஒரு சில விஷயங்கள் வந்து நெருடலாகத்தான் உள்ளது. என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரை திரு டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இணைவது வந்து மிக அவசியம் முக்கியம் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் திரும்ப திரும்ப வந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் போய் திரு அமித்ஷாஜி அவர்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. மிக தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. எங்கள் அரங்கத்திற்கு வந்து செய்தி துளிகளை எளிய முறையில் எடுத்துரைத்த எங்கள் விரிவுரையாளர்
திரு கவிஞர் ராசத்தன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.